மாயமான் அத்தியாயம் 7 தொடர்கிறது. ஊர் மக்களும் மலைவாழ் மக்களும் ஒன்று திரண்டு அங்கு கூடியிருந்தனர். அவர்கள் முன் செல்வா நின்றிருந்தான். அவன் அருகில் முத்து நின்று கொண்டு கூட்டத்தை பார்த்திருந்தான். சுபத்ராவும் அங்குதான் இருந்தார். மகன் முன்னெடுக்கும் இந்த விஷயத்தில் அவருக்கு பெரிதும் உடன்பாடு இருந்ததால் அவரும் அங்குடன் வந்திருந்தார். நான் எதுக்காக உங்க எல்லாரையும் இங்கே அழைச்சிருக்கேன்னு தெரியுமா என்று கேட்டபடி கூட்டத்தை பார்த்தவனின் பார்வை அங்கு கூட்டத்தோடு கூட்டமாக மாயி அருகில் நின்றிருந்த பொம்மியின் மீது படிந்தது. அவனது பார்வை தன் மீது படிவதைக் கண்டு அவள் பயந்து போனாள். ஆத்தி, சாமியோட பார்வை நம்ம மேல விழுதே, எதுக்கா இருக்கும் என்று நினைத்தபடி அவளும் அவனை பார்த்தாள். அந்த கல்வனோ யாரும் பார்க்காதவாறு அவளை பார்த்து கண் சிமிட்டினான். அவனது செய்கையைக் கண்டு இன்னமும் பயந்து போனவள் தனது அன்னையின் பின் சென்று மறைந்து கொண்டாள். அப்போதுதான் செல்வா ஆற்றங்கரையில் வைத்து அவளிடம் கேட்டது அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை அதுக்கா இருக்குமோ என்று அச்சத்தில் உறைந்தவள் மெல்ல தலையை நீட்டி அவனை பார்த்தாள். அவனோ அவளை கண்டு கள்ள சிரிப்பு ஒன்றை உதித்தபடி தனது பேச்சினை தொடர்ந்தான். அடுத்த வாரத்துல இருந்து இங்கே இருக்கும் பள்ளிக்கூடம் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். நீங்க எல்லாம் உங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க அனுப்பணும் என்று அவன் வேண்டிக் கொள்ள, அவன் கூறியதை கேட்ட பொம்மி நிமிர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அதை கண்டவனோட உதட்டோரம் குறும்பு சிரிப்பு துடித்தது. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் உழைச்சாதான் பாதி வயிறு நிறையுது சாமி. அப்படி இருக்கச்ச பிள்ளைங்களை எப்படி படிக்க அனுப்ப? அங்கிருந்த ஒருவன் குரல் கொடுத்தான். அவனது வீட்டு உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தம் 10. கணவன், மனைவி மற்றும் அவர்களது 8 குழந்தைகள். அதனால் அவன் அப்படி பேசினான். ஏப்பு, நீ வதவதன்னு பெத்து போட்டதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? அரசாங்கமே நாம் இருவர் நமக்கு இருவர்னு தானே சொல்லுது. அப்படி நீ பெத்திருந்தா இப்போ மொத்தம் 4 பேர் தான் இருந்திருப்பீங்க. உன்னோட தனிப்பட்ட வருமானமே உன்னோட குடும்பத்துக்கு போதுமானதாக இருந்திருக்கும். முத்து அவனை கண்டு கடிந்தார். எல்லாரும் கொல்லென்று சிரித்தனர். அவனும் சிரித்தபடி அசடு வணிந்தான். படித்து என்னத்தை கிழிக்க போகுதுங்க? பெருசு ஒன்று ரவுசு விட்டது. அது படித்து பின்னாடி சொல்லுங்க. செல்வா புன்னகையுடன் பதிலளித்தான். தம்பி, உன்னைய மாதிரி எங்கூட்டு பிள்ளைங்க பெரிய ஆஃபீஸர் ஆகுங்களா? பெண் ஒருத்தி ஆசையோட கேள்வி கேட்க, நீங்கள் படிக்க வச்சா நிச்சயம் ஆஃபீஸர் ஆகுங்க, செல்வா உறுதியாக கூறினான். அவனது பதில் பல பெண்களுக்கு பிடித்திருந்தது. அதில் சில ஆண்களும் அடக்கம். அவர்களது வீட்டு பிள்ளைகள் இதுபோல் பெரிய அதிகாரியாக வந்தால் அவர்களுக்கு பெருமை அல்லவா? அனைவரும் யோசித்து கூறுவதாய் கூறினர். இவை அனைத்தையும் கந்தன் அடக்கப்பட்ட கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். ஏனெனில் அவரது தொழிற்சாலைகளில் வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் இங்கு உள்ளவர்களே. அதிலும் சிறுவர்களுக்கு குறைவான ஊதியம் கொடுத்து அதிக வேலை வாங்கி கொண்டிருந்தார். அவர்கள் எல்லாம் படிக்க போனால் அவரது தொழில் பாதிக்கப்படுமே. அதைவிட அவர் தனது பணத்தை அல்லவா இழக்க நேரிடும். அதனால் அவர் செல்வா மீது கடும் கோபத்தில் இருந்தார். அவனை எரித்து விடுவது போல் பார்த்தபடி சென்று விட்டார். முத்து செல்வாவிடம் வேங்கையனை சுட்டிக்காட்டி, இந்த விஷயத்தில் இவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவர், இவர் தன்னோட பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு என்று பெருமையுடன் கூற, அதை கேட்டு செல்வா ஆச்சரியப்பட்டு போனான். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றவன் நேரே வேங்கையனிடம் வந்தான். வேங்கையன் கேள்வியாக அவனை பார்த்தான். அது ஒன்றும் இல்லை வேங்கையா, நம்ம பிள்ளை டாக்டருக்கு படிச்சிருக்குல்ல, அதை சார்கிட்ட சொன்னேன். முத்து என்று இழுத்தபடி கூறினான். என் பிள்ளைய நான் படிக்க வைக்கேன், இதில் என்ன இருக்குது? வேங்கையம் முறைத்தபடி பதில் கூற, என்ன இருக்கா? நீங்கள் சத்தம் இல்லாமல் சாதனை பண்ணியிருக்கீங்க சார். செல்வா அவனது கரத்தை பற்றி குலுக்கினான். அவனது திடீர் செயலில் வேங்கையன் திகைத்து போய் அவனை பார்த்தான். செல்வாவின் புன்னகை வேங்கையனின் முரட்டு மனதை அசைத்து பார்த்தது. அவனையும் அறியாது அவனது கை உயர்ந்து செல்வாவின் கன்னத்தை தட்டியது. செல்வா அவனை ஆச்சரியமாக பார்க்க, வேங்கையன் சிறு புன்னகையுடன் செல்வாவின் தோளை தட்டி கொடுத்து விட்டு சென்று விட்டான். அவனை தொடர்ந்து ராசையாவும் சென்று விட்டான். முத்து கூட ஆச்சரியத்தில் அசந்து போய் நின்றான். மச்சான், நீ பண்ணியது கொஞ்சமும் சரியில்லை. அவனை பார்த்து சிரிச்சிட்டு வர்ற, விட்டா அவனுக்கு பொண்ணு கொடுப்ப போல் இருக்கே. ராசையா கோபத்தோட முணுமுணுத்தான். கொடுத்தா என்ன மாப்பிள்ள? வேங்கையனின் கேள்வியில் திகைத்து போன ராசையா தனது நடையை நிறுத்திவிட்டு வேங்கையனை திரும்பி பார்த்தான். என்ன சொல்கிற மச்சான்? அவர் என்னதான் இருந்தாலும் நம்ம செல்லியோட... அதற்கு மேல் பேச முடியாது. வேங்கையனுக்கு தொண்டை அடைத்தது. அவனது விழிகள் கலங்கி போனது. மச்சான், ராசையா ஆதரவாக அவனது தோளை பற்றி கொண்டான். வேங்கையனின் இந்த பரிணாமம் அவனுக்கு புதிது. செல்லிக்காக எதையும் மன்னிக்கலாம், எதையும் மறக்கலாம் என்ற வேங்கையனின் கூற்றை ஆமோதிப்பது போல் அவனை அணைத்து கொண்டான் ராசையா. இருவரது மனதிலும் செல்லியின் நினைவுகளே ஓங்கியிருந்தது. செல்வா தனது ஜீப்பில் காட்டை சுற்றி கொண்டிருந்த போது அங்கு நடுத்தர வயது தம்பதியினர் நடந்து செல்வதை கண்டான். முத்து, வண்டியை நிறுத்து. ஜீப் நின்றதும் இறங்கியவன் அவர்களை கண்டு, யார் நீங்க? எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க என்று கேட்க,
என் பேர் மாலன். இவள் என் மனைவி பெயர் தேவி. எங்களுக்கு பல வருஷங்களா குழந்தைகள் இல்லை. நாங்கள் போகாத கோயில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, ஒரு பலனும் இல்லை. அப்பதான் இந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்தோம். அவர் கூறியதை கேட்டு விழிகளை சுருக்கியவன், எனக்கு தெரிஞ்சு இங்கே அப்படி எதுவும் மருத்துவம் பார்க்குற இடம் இல்லையே என்று அவரிடம் கூறியவன் முத்துவிடம் திரும்பி, அப்படி யார் இங்கே இருக்காங்களா என்று கேட்க, இப்போ யாரும் சித்த மருத்துவம் பார்க்கறது இல்லையே, எல்லாம் ஆங்கில மருத்துவம்தான். முத்துவுக்கும் அது பற்றி எதுவும் தெரியலை. நன்றி.